அன்பானவர்களே, இன்றைய நாளில் ஆனந்தாவின் ஆனந்த சாரலில் நனைவோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்கவர்களே, இந்த பொன்னான மாலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைத்த வாய்ப்பினை பெரிதென கருதுகிறேன். நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு அருள் ஜோசப் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள ஆயரின் அனுமதி என்னை அழைத்தார்கள். அவருக்கு முதலில் சிறப்பான நன்றி. 1974ஆம் ஆண்டு மதுரை பேராயர் வளாகத்தில் அமைந்திருந்த புனித பேதுரு இளங்குரு மடத்திலே நான் குருமானவனாக அடியெடுத்து வைத்திருந்தேன். ஒரு நாள் மாலையில் விளையாடுகிற பொழுது பந்து ஒன்று தவறி வேலி தாண்டி விழுந்து விட்டது. ஆகவே பயந்து வேலியை தாண்டி அந்த பந்தை எடுக்க போன இடத்தில் நம்முடைய மேனாள் ஆயர் சூசை மாணிக்கம் அந்த மேய்ப்பு பணி நிலையத்தினுடைய இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தவர் என்னை அழைத்தார். டேய், இங்கே வா, எங்கிருந்து வருகிற என்று கேட்டார். நான் தென்காசி என்று சொன்னேன். சலித் சாமி உனக்கு தெரியுமா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். பிறகு பைபிள் வச்சிருக்கிறியா என்று கேட்டார். இல்லை என்று சொன்னேன். எனக்கு உள்ளே சென்று ஒரு பைபிளை கையில் கொடுத்து, பைபிளை வாசி, பைபிளை எப்பொழுதும் வாசி, பைபிளை கையில் வைத்திரு என்று அவர் சொன்னார். அதன் பிறகு நான் எப்பொழுதும் கையில் பைபிளை சுமப்பவனாகவே இருந்து வருகிறேன். அவரோடு இணைந்து தமிழக அளவில் விவிலிய பணிக்குழு செயலராகவும் பணியாற்றி இருக்கின்றேன். அது எனக்கு கிடைத்த பெருமை. என்னை எப்பொழுதும் தம்பி என்று உரிமையோடு அழைத்து அவரை அண்ணா என்று அழைக்கின்ற பேற்றினை அவர் எனக்கு கொடுப்பார். இந்த நாளில் அவரும் இந்த திருப்பலியில் இணைந்திருப்பது மட்டில்லா மகிழ்ச்சி தருகிறது. அவர் எனக்கு தந்த ஊக்கத்திற்கும் உற்சாகத்திற்கும் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1980களில் நம்முடைய ஆயர் மேதகு முனைவர் மதுரை ஆனந்தம் அவர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை நண்பா என்கிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தையை அவரிடத்திலே சொல்லுவது இல்லை. ஆயரான பிறகு மாறிவிடுமோ என்று நினைத்தேன். ஆனால் இல்லவே இல்லை. அவரை நண்பா என்று அழைக்க அவர் என்னை வலியுறுத்துவார். அந்த நட்பு 45 ஆண்டுகளாய் தொடர்கிறது. அந்த பின்னணியில் இன்றைக்கு அவருடைய ஆயர் பணிப்பொறுப்பு ஏற்ற 1ஆம் ஆண்டு நிறைவு நாளில் இறைவனுக்கு நன்றி சொல்ல, இறைவார்த்தையை பகிர எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நண்பர் முனைவர் ஆயர் ஆனந்தம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்வேன். ஆயரை பற்றி 2 குறும்படங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தன. இந்த மாதம் வெளிவந்த சிவகங்கை மறைமாவட்டத்தினுடைய செய்தி மடல் ஆயர் ஆற்றியுள்ள சில பணிகளை புகைப்படத்துடன் பட்டியலிட்டிருக்கின்றன. அந்த வாட்ஸ்அப் ஒளிப்படத்தையும் நான் கேட்டேன், பார்த்தேன். செய்தி மடலில் இருக்கக்கூடிய செய்திகளையும் நான் பார்த்தேன். நான் வியந்து நிற்கின்றேன். ஆயருடைய அளப்பரிய பணிகளை பட்டியலிட்டால் இந்த ஓராண்டிற்குள் அவர் ஆற்றியிருக்கிற சாதனைகளை முன்னுரையில் முதன்மை அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எடுத்து சொன்னால் அதற்கென்று தனியாக ஒரு விழா, அதற்கென்று தனியாக ஒரு நாள் போதாது நான் கருதுகிறேன். வரலாற்று பதிவான இந்நிகழ்வை இறைவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு அடையாள விழாவாக எளிமையாக
வைத்திருப்பதை எண்ணி நான் மகிழ்கிறேன். திருப்பாடல் 118 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லுகிறது. லூக்கா 7:47 ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது, ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று மரியாளுடைய வாழ்த்தொலி என்னுடைய காதுகளில் ரீங்காரம் செய்கிறது. இந்த 2 வார்த்தைகளும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல அழைப்பு விடுக்கின்றன. ஆகவே நம் ஆயர் வழியாக ஆண்டவர் ஆற்றியுள்ள அளப்பரிய நன்மைகளுக்கு அவருக்கே போற்றியும் புகழும் மாட்சியும் நன்றியும் உரித்தாகுக என்று சொல்லி நான் முதலில் வாழ்த்துகிறேன். சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 இப்படி சொல்லுகிறது: கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்திருக்கிறார். ஆம், இந்த வார்த்தைக்கு ஏற்ப நெருக்கடியான கடின சூழலை கடந்து கொண்டிருந்த சிவகங்கை மறைமாவட்டத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட அமைதியின் தூதுவர், அர்ப்பணம் மிக்க பணியாளர், ஆற்றல் மிகு நிர்வாகி, அன்னை மரியாளின் அளப்பரிய பக்தர், அருளானந்தரின் வழித்தோன்றல், மனிதநேய பண்பாளர், சமூக நீதி காவலர் போன்ற பல்வேறு பன்முக பண்புகள் கொண்ட படைப்பாற்றல் மிக்க மேதகு முனைவர் ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களை நாம் உண்மையிலேயே வாழ்த்தவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எண்ணமும் செயலும் இணைந்து செல்லும் பண்பு உடையவர். மேலும் அனைத்தையும் விரைந்து பணியாற்றும் அவருடைய தலைமை பண்பு இச்செம்மண் பூமிக்கும் சிவகங்கை சீமைக்கும் கிடைத்த இறையருள் கொடை என்றே பாராட்டத் தோன்றுகிறது. இந்த பின்னணியில் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி என்று சொன்ன வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கை நினைவு கூர்வதோடு இறை வார்த்தையில் திருத்தூதர் பவுல் சொல்லுகிற ஒரு கருத்தையும் உள்ளத்தில் வைத்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். பவுலடியார் மனிதர்கள் தங்கள் பலவீனங்கள் செய்கிற பாவப் பட்டியலை 6 தடவைகள் தன்னுடைய திருமடலிலே குறிப்பிடுகிறார். அந்த பட்டியல்களை 3 தலைப்புகளிலே பிரிக்கிறார்கள். 1 பேஷன், 2 ப்ரைட், 3 பொசஷன். அதாவது இச்சைக்குரிய பாவங்கள், ஆணவத்திற்குரிய பாவங்கள், ஆசைக்குரிய பாவங்கள். இப்படித்தான் எல்லா பட்டியலிலும் ஒவ்வொரு பாவத்திற்கும் நிறைய பெயர்கள் அவர் சொல்லி அழகாக சொல்லுவார். ஆனால் தன்னுடைய பணிவாழ்வில் சுமார் 25 ஆண்டுகள் கழிந்த பிறகு இந்த பாவப்பட்டியலின் வரிசையை அவர் மாற்றிக்கொள்கிறார். அவருடைய நீண்ட மனிதர்கள் செய்கிற பாவப்பட்டியல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 17 முதல் உள்ள வசனங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 21வது வசனத்திலே பவுல் தன்னுடைய திருத்துதல் போதனையில் இவ்வாறு அவர் சொல்லுவார்: மனிதர்கள் செய்கிற பெரும் பாவம் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறப்பதாகும். மற்றெல்லா பாவங்களையும் விட இந்த ஒரு பாவத்தைத்தான் அவர் பெரிய பாவமாக தன்னுடைய பணிவாழ்வின் உச்சத்திலே அவர் கருதுகிறார். எல்லாரும் நன்றி சொல்ல மறந்து போனார்கள் கடவுளுக்கு என்று சொல்லுவார். ஆண்டவர் இயேசு 10 பேரை குணமாக்க ஒரே ஒருவன் மாத்திரம் வந்து நன்றி சொல்ல மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்பாரே, நன்றியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆக கடந்த ஓராண்டளவாக ஆண்டவர் நம்முடைய ஆயர் மேதகு முனைவர் ஆனந்தம் வழியாக நமக்கு செய்துள்ள, ஆண்டவர் பொழிந்துள்ள அத்தனை நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அன்பு தந்தையே, எமக்கு ஆயராய் தந்தை ஆனந்தம் அவர்களை நீர் தந்தீர், உமக்கு நன்றி. அவரது அர்ப்பணிப்புக்கும் அயராத உழைப்பிற்கும் நன்றி. ஆகவே இந்த நாளை நன்றி சொல்லும் விழாவாக நாங்கள் எடுத்து இந்த நன்றி பலியை உமக்கு ஒப்பு கொடுத்து மகிழ்கின்றோம். எங்களுடைய நன்றியை ஏற்று ஆயர் அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து பராமரித்து நல்ல உடல் உள்ள நலன் வழங்கி அவருடைய இதயத்தின் விருப்பங்கள், கனவுகள், எண்ணங்கள்
அனைத்தையும் நிறைவேற்றி வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். மேலும் பணியிலும் வாழ்விலும் அவர் சந்திக்கும் சவால்களை வெற்றி கொள்ளவும், தடைகளை உடைத்தெறியும் ஆற்றல் வழங்கவும், உடனிருந்து தொடர்ந்து வழிநடத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நடந்த நிகழ்வு என்று இதனை விவரிப்பது இங்கே உருவகமாக பொருத்தமாக நான் காணுகிறேன். இந்நிகழ்வில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்குகளும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம், நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றனர். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்றார். பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார். அவர் இயேசுவிடம் வர, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று இயேசு பாராட்டினார். மேலும் அவரை நான் உம்மை முன்பே அறிவேன் என்று முறைக்க, நத்தனியேல் இயேசுவிடம் சரணடைகிறார். இயேசுவை ராபி, இறைமகன், இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்று முப்பரிமாண கோணத்திலே அவரை அவர் தொழுது கொள்கிறார். இயேசுவின் கிறிஸ்தியலை மிகச்சரியாக அவர் புரிந்து கொண்டு அவரிடத்திலே அவர் அப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து விடுகிறார். அதற்கு இயேசு, இது என்ன பெருசு, இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்று அவரிடம் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிற செய்தி, இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்பதுதான். அது ஆயரவர்களுக்கும் சரி, இங்கு குழுமியிருக்கிற சிவகங்கை மறைமாவட்டத்தின் பிரதிநிதிகளான இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் சரி, நாம் இயேசுவோடு பயணித்து இதைவிட பெரியவற்றை காண வேண்டும். இந்த நிகழ்வை நம் ஆயர் அவர்களுடைய அழைப்போடும் அவருடைய ஆயர் பணியோடும் வாழ்வோடும் நான் இணைத்து பார்க்க விரும்புகிறேன். முதல் ஆண்டு ஆயர் பணி நிறைவு விழாவோடு பொருத்தி பார்க்கிற பொழுது மறுநாள் என்பது 2ஆம் நாள். ஆண்டவருக்கு ஒரு நாள் என்பது ஒன்றுமில்லை, 1000 ஆண்டுகளே ஒரு நாள் தான். நமக்கு ஓராண்டு ஒரு நாள். 2ஆம் நாளிலே 2ஆம் ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம் என்பதாகும். நாங்கள் கண்டுகொண்டோம் என்று இங்கே 3 பேர் அவர்கள் சான்று பகர்கிறார்கள். பிலிப்பு, பேதுரு, அந்திரேயா அவர்கள் நத்தனியேலிடத்திலே பார்த்து நாங்கள் கண்டுகொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். நான் கண்டுகொண்டேன் என்பது தமிழ் சமய இலக்கியத்தில் வருகிற மிக அழகான ஒரு சொல்லாடல். இங்கே திரு அவை மதுரை ஆனந்தம் அவர்களை அவர் ஆயர் பணிக்கு பொருத்தமானவர் என்று கண்டுகொள்கிறது. அதை நத்தனியேல் போன்ற மெத்தப்பிடித்த மேதாவியிடம் எடுத்துச் சொல்ல அவர்கள் விமர்சன கண் கொண்டு அதனை காண்கிறார்கள். அதற்கும் காரணம் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் எங்கனும் சொல்லப்படாத, பயன்படுத்தப்படாத ஒரு வார்த்தை, ஒரு ஊர் நாசரேத்தூர். ஆகவே அவர் சொல்லுகிறார், நாசரேத்தூரிலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ, நாசரேத்தை குறித்து இறைவாக்கு ஏதாவது இருக்கிறதா, இல்லையே என்று அறிவு சார்ந்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஆனால் அவர்கள் ஆண்டவரின் அருட்செயலை அறியவில்லை, ஆண்டவரை ஆழமாக நம்பவும் இல்லை. ஆதலால் தான் மெத்தப்பிடித்த மேதாவிகளுக்கு இப்படிப்பட்ட கேள்வி எழும்புகிறது. அதற்கு பதிலாக அந்த அனுபவத்தை பெற்றவர்கள், ஒரு நாள் இயேசுவோடு சென்று தங்கி அவர் யார் என்று கண்டு கொண்டவர்கள் நத்தனியிடத்திலே சொல்லுகிறார்கள், வந்து பாரும். வந்து பாரும் என்னும் இந்த வாக்கியமும் மிக ஆழ்ந்த பொருளுள்ள ஒரு வார்த்தையாகும். ஒரு மனிதரை பார்த்தால் நாம் நன்றாக அறிந்து கொள்ள மாட்டோம். ஒரு மனிதரை பழகி பார்த்தால்தான், பழகி பார்த்தால்தான், பழகியவரை கேட்டால்தான் அந்த மனிதரின் அருமைகள் பெருமைகள் நமக்கு தெரியும். எல்லாருக்கும் பெய்யும் மழையாய் விளங்குபவர் ஆனந்தம் என்பார் அருள் தந்தை தமிழ்தாசன் அவர்கள். பேராசிரியராய், எழுத்தாளராய், பேச்சாளராய், சிறந்த ஆன்மீகவாதியாய், நல்ல மனிதராய், ஏழையர் நல விரும்பியாய், வள்ளலாய் வாழும் அவரை சந்திக்கும்போது ஏற்படும் பரவசம் உண்மையிலேயே பெயருக்கேற்ற ஆனந்தம். இந்த இடத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன்.
அரசர்கள் முதல் நூல் 10ஆம் அதிகாரம் 7 முதல் உள்ள வசனங்களிலே இந்த பகுதி வருகிறது. சேபா நாட்டு இளவரசி புகழோடு விளங்குகிற பேரரசர் சாலமோனை காண வருகிறார். அவ்வாறு காண வருகிற பொழுது அவரை பற்றி ரொம்ப பீத்திக்கிறாங்க, அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் சரிதானா என்று அவர் உள்ளத்திற்குள் நினைத்து கொள்ளுகிறார். ஆனால் அவர் நேரில் வந்து பார்த்த பிறகு அவருடைய சாட்சியத்தை நான் நற்செய்தி விவிலியத்திலிருந்து அப்படியே உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 அரசர்கள் 10:7 தொடக்கம். உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே எனத் தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன. நீர் வாழ்க, உம் குற்றம் வாழ்க, உம் குலம் வாழ்க, உம் கடவுள் வாழ்க வாழ்க என்று பேரரசி சாலமோன் இளவரசி சாலமோனை அவர் வாழ்த்துகிறார். இந்த வாழ்த்தைத்தான் இந்த இடத்திலே வந்து பார்க்கிற பொழுது கிடைக்கிற பரவசமாக ஆனந்தமாக நான் காண்கிறேன். இதே வார்த்தைகளை நம் ஆயர் பெருந்தகை அவர்களையும் சொல்லி நான் வாழ்த்த விரும்புகிறேன். இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால், நத்தனியிடத்திலே ஒரு தேடும் குணம் இருக்கிறது. அவர் இயேசுவை விமர்சனம் செய்தார். நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று சொன்னார். ஆனால் இயேசு அவரை கைவிட்டு விடவில்லை. ஆனால் இயேசு அவரை புறந்தள்ளி விடவில்லை. இயேசு அவரை பதிலுக்கு விமர்சனம் செய்து அவரை ஒதுக்கிவிடவில்லை. மாறாக விமர்சனம் செய்கிற அவரிடத்திலே பார்க்கிற நல்ல பண்புகளை அவர் பாராட்டுகிறார். இவர் உண்மையுள்ளவர், இவர் உண்மையை தேடுகிற மனிதர், இவர் கபடற்றவர் என்று அவரை குறித்து பாராட்டுகிறார். என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேட்கிறார் இயேசுவிடத்திலே. இயேசு பதில் சொல்வார், நீர் அத்திமரத்தின் கீழ் இருக்கிற பொழுதே, நீர் ஞானத்தை தேடிய பொழுதே நான் உம்மை அறிவேன் என்று அவர் சொல்லுவார். நம்முடைய ஆயர் பெருந்தகை அவர்களை விமர்சனம் செய்தவர்களும் வெளியிலிருந்து தூற்றியவர்களும் அருகில் வந்து அவரை பார்த்து அவரோடு பரவசம் அடைந்து அவருடைய நன்மைகளை பெற்று தங்கள் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டவர்களை இந்த நத்தனியலுக்கு ஒப்பிடலாம். ஆகவே நத்தனியல் உடனே இயேசுவினுடைய முப்பரிமாண பண்புகளை அவர் உடனே உயர்ந்து போற்றி சரணாகதி அடைகிறார். நீர் ராபி, நீர் இறைமகன், நீர் இஸ்ரேல் மக்களின் அரசர் என்று அவரை போற்றுகிறார். அது கிறிஸ்தியலிலே மிக முக்கியமான இயேசுவுக்கு சூட்டப்படுகிற அழகான பட்டங்கள். நம்முடைய ஆயர் அவர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கிறிஸ்தியலை கற்பித்தவர்கள். இந்த வார்த்தையின் ஆழம் எவ்வளவு அழகாய் அவருக்கும் பொருந்திச் செல்கிறது என்பதனை உருவகமாக நீங்களும் அறிவீர்கள். நிகழ்ச்சி இத்தோடு முடிந்ததா? இல்லை, இன்னும் தொடர்கிறது. அதுதான் இந்த நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு. இயேசு இந்த இடத்திலே முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, ஒரு கமா வைத்து அவர் தொடர்கிறார். இது என்ன பெருசு, இதைவிட பெருசா இன்னொன்று இருக்கு என்று சொல்வதைப் போல, நீர் இதைவிட பெரியவற்றை வருங்காலத்தில் காண்பீர் என்று அவரை பார்த்து அவர் பாராட்டுகிறார். அத்துடன் இந்த 1ஆம் அதிகாரம் நிறைவு பெற்று விடுகிறது. சீடர்கள் இந்த இதைவிட பெரியவற்றை கண்டார்களா என்பதனை நாம் நற்செய்தியில் தேடல் வேண்டும். சில அமைப்புகளில் புறையோடி போய்விட்ட அழுக்குகளை நீக்க வேண்டியுள்ளது. இயேசு எருசலேம் கோவில் இப்படி இழிவுற்று இருக்கிறதே என்று அறிந்து சாட்டை எடுத்து பின்னி அவர் அங்கே வேட்டையாடுகிறார். அவர் அங்கே அதை தூய்மை செய்கிறார். அங்கே புதிய கோயில் பற்றிய கருத்து அழகாக வெளிப்படுகிறது. ஆயரவருடைய கனவு திட்டத்திலும் இப்படி அமைப்பை தூய்மைப்படுத்துவதும் புதிய கோவிலை கட்டி எழுப்புவதுமாக இருப்பதனை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். இயேசுவோடு பயணிக்கிறோம். இரவில் ஒருவர் இயேசுவை பார்க்க வருகிறார். சீடர்கள் வெளியிலிருந்து நிகழ்ச்சியை பார்த்திருக்கக்கூடும். இயேசுவோடு அவர் வாதாடுகிறார். இறுதியில் அவர் ஒரு உண்மையை கண்டறிந்தவராக செல்லுகிறார். இந்த வாழ்க்கை முடிவல்ல, நான் இன்னொரு முறை பிறக்க வேண்டும், நான் மீட்பை கண்டடைய வேண்டும் என்று ஆழ்ந்த ஞானத்திற்கு, ஆழ்ந்த அறிவிற்கு, மீட்பு பற்றிய ஒரு தெளிவுக்கு, தூயாவின் பற்றிய படிப்பினைகளுக்கு அவர் கடந்து செல்லுகிறார். இயேசுவோடு நடப்பவர்கள் இவ்வுலக வாழ்வோடு மட்டுமல்ல, மறு உலக வாழ்வு, இன்னொரு பிறப்பு, மீட்பு, நிலைவாழ்வு இவற்றை அவர்கள் கண்டுகொள்வார்கள்.
அது இயேசுவினுடைய போதனை. இன்றைக்கு துன்பத்திலும் துயரத்திலும் நெருக்கடிகளிலும் வாழுகிற மானிடருக்கு இந்த போதனை தேவைப்படுகிறது. அதை கற்பிக்கிற பேராசிரியராக, ஆயராக நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் விளங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். வசனம் 22 முதல் உள்ள பகுதியில் இயேசு பொது வாழ்க்கை பணிக்கு உள்ளே வந்து ஒரு இடத்தில் நின்று திருமுழுக்கு கொடுக்கலாம் என்று அவருடைய சீடர்கள் முனைகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே யோவான் திருமுழுக்கு கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு தன்னுடைய சீடர்களை கலைத்து விட்டு, வாருங்கள், இங்கு இந்த பணியை ஆற்ற வேண்டாம், நாம் வடக்கே போவோம், கலிலியாவுக்கு போவோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு அங்கே போய்விடுகிறார். இந்த இடத்திலே இயேசுவினுடைய ஒரு தனிப்பட்ட தலைமை பண்பை பார்க்கிறோம். எல்லாரும் செய்கிற அதே பணியை நாமும் செய்ததற்கு, எல்லாரும் செய்கிற அதே வேலையை நாமும் செய்ததற்கு அது தேவையில்லை. அதை போய் ரெப்பீட் பண்ண தேவையில்லை. புதிதாக படைப்பாற்றலோடு இயேசுனுடைய தலைமை பண்பு அங்கே விளங்குவதை நாம் பார்க்கலாம். இயேசுவோடு இருக்கிற சீடர்கள் இப்படி ஒரு புதிய தலைமை பண்பினை கண்டுகொள்ளுகிறார்கள், கற்றுக்கொள்ளுகிறார்கள், உடன் பயணிக்கிறார்கள். 4ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். சமாரிய பெண்ணோடு நடைபெறுகிற ஒரு உரையாடல். அந்த உரையாடலின் உச்சத்தில் நெருங்கி பழக பழக அங்கே இருப்பவர் ஒரு மனிதர், அங்கே இருப்பவர் ஒரு ஆண், அங்கே இருப்பவர் உடையில் ஒரு யூதன், அங்கே இருப்பவர் பேச்சில் ஒரு இறைவாக்கினர் என்று கண்டுகொள்ளுகிற, படிப்படியாய் கண்டுகொள்ளுகிற அந்த பெண்மணி இறுதியில் இவர்தான் மெசியா என்று கண்டுகொள்ளுகிறார். அந்த காணலின் உச்சத்தில் இனி கடவுளை வழிபடுவது இந்த மலையிலும் அல்ல, அந்த மலையிலும் அல்ல, ஒரு புதிய முறையில், ஒரு புதிய சமூகமாக பேதங்கள் வேறுபாடுகள் அனைத்தையும் களைந்து நாம் அனைவரும் ஒன்றாக ஆண்டவரை வழிபடுவோம் என்கிற படிப்பினை அவர் கற்றுக்கொள்ளுகிறார். எந்த யூத ராவியும் நுழைய முடியாத சமாரியா பூமிக்குள், ஊருக்குள் அவர் போய் தங்குகிறார். எனக்கு இருக்கிற கேள்வி எல்லாம், இந்த சமாரிய பெண்ணோடு நடந்த உரையாடலை இவ்வளவு விரிவாக விளக்குகிற இந்த நற்செய்தியாளர் அந்த ஊரில் இயேசு தங்கி இருந்தாரே, தங்கி இருந்து என்னென்ன செய்தார் என்பதனை அவர் சொல்லாமல் விட்டு விடுகிறார். ஆனால் பரவாயில்லை, அந்த ஊர் மக்கள் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்து அனுப்புகிறார்கள். டாக்டர் பட்டம் அல்ல, இவர் உலகின் மீட்பர் என்று பட்டம் கொடுக்கிறார்கள். இது நமக்கு சுட்டி காட்டுகிற உண்மை என்ன? ஆண்டவர் இயேசு சொன்னதுதான், சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் அவர் சொல்லுவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே நான் இதைவிட பெரியவற்றை நீங்கள் காணச் செய்வேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, அந்த வாக்குறுதி நம்மில் நிறைவேற வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும். இயேசுவோடு இணைந்து பயணிக்கிற பொழுது நாம் இந்த வெற்றியினை ருசிப்போம். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே குறிப்பிடுவார், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற வாழ்வு வெற்றி வாழ்வு, இணைந்து வாழுகிற வாழ்வு வெற்றி வாழ்வு. ஆயன் என்றால் தலைவனுமாம், ஆண்டவனின் மறு உருவாம், தோழனுமாம், தொண்டனுமாம், ஏழைகள் நண்பனுமாம். நண்பா, நீ பெற்ற பேற்றினை எண்ணியே வியந்து உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவின் மறு உருவாக நீர் இங்கே வந்திருக்கிறீர். திருத்தூதர்கள் வழியில் இங்கே நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர். நாங்கள் உமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒத்துழைப்பு, உம்மோடு இணைந்து பயணிக்க வேண்டும். பயணம் ஒன்றாய் போகின்றோம், பாதை முழுவதும் கீதங்கள். நாம் அவரோடு இணைந்து பயணித்தால் நாம் நிச்சயம் மாட்சியை காண்போம், பெரியவற்றை காண்போம், நிறைய நல்லவற்றை நாம் செய்வோம் என்கிற ஒரு செய்திதான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புவது. ஒரு குதிரை 2 டன் சுமையை இழுக்கும். 2 குதிரைகள் இணைந்து இழுத்தால் எத்தனை டன் சுமை இழுக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்டார் ஒருவர். குழந்தைகள் சொல்லன, 1 2 என்றால் 2 4 டன் இழுக்கும் என்று. கணக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம், ஆனால் யதார்த்தம் அதுவல்ல. ஒரு குதிரை 2 டன் சுமை இழுக்கும், 2 குதிரைகள் சேர்ந்தால் யதார்த்தத்தில் 23 டன் இழுக்கும். ஆண்டவனின் கொடையாக நாம் பெற்றிருக்கிற ஆயர் அவர்கள் நம்முடைய சுமைகளை சுமந்து நமக்கு இங்கே பல சாதனைகளை செய்ய விரும்புகிறார்கள். நாம் அவரோடு இணைந்து பயணித்தால் நாம் நிச்சயமாக 23 டன் என்ன, அதைவிட மேலானவற்றை நம்மால் செய்ய முடியும் என்கிற ஒரு படிப்பினையைத்தான் இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே நாம் இயேசுவோடு இணைந்து பயணிக்க வேண்டும். இயேசுவினுடைய இறுதி தலைமைக்குரு ஜெபம், தந்தாய் அவர்கள் ஒன்றாய் இருப்பதைப் போல நாமும் ஒன்றாய் இருப்போமாக என்பதுதான். இயேசுனுடைய இதய துடிப்பு, இயேசுனுடைய ஜெபம் எல்லாம்
அதுவாகத்தான் இருந்தது. பவுலடியார் தன்னுடைய பணிவாழ்வின் உச்சத்தில் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இவ்வாறு அவர் குறிப்பிடுகிறார். முதலாவது திருமுகத்தில் இந்த வார்த்தை வரும். 1 கொரிந்தியர் வசனம் 10 என்று நான் கருதுகிறேன். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது. எவ்வளோ பெரிய எழுத்தாளர், சிந்தனையாளர், நற்செய்தி பணியாளர். ஐ அப்பீல் டு யூ, ஐ பெக் யூ, ஐ ப்ளீட் யூ. அந்த வார்த்தையை தான் தமிழில் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுவார். நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள், இயேசுவோடு இணைந்து பயணியுங்கள், இயேசுவின் மறு உருவாய் வந்திருக்கிற ஆயரோடு இணைந்து பயணியுங்கள். அப்பொழுது இந்த ஆண்டில் நீங்கள் கண்டதை விட பெரியவற்றை காண்பீர்கள். அந்த மாட்சியை, அந்த காட்சியை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. நாம் இணைந்து பயணிப்போமாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. ஆமென். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.